டேய் குமாரு, அந்த டீ ஸ்பேனரை கொண்டாடா. இங்கதானே வச்சேன். டேய் கையிலே வச்சிருக்க போறா. குமாரு திருப்பி எடு. டேய் என்ன டீ டம்ளர் கொடுக்குற? வேலையில கவனம் செலுத்துறா. ஆமா, கவனம் செலுத்தி கலெக்டர் ஆக போறாரு. ஹலோ, வணக்கம் சார். சார் கார் ரெடி ஆயிடுச்சா? சார் இன்னும் ஒரு 1 or 2 hours ரெடி ஆயிடுங்க சார் உங்க காரு. சார் சீக்கிரமே வந்து நான் வண்டி எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்க சார், கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க, அதை முடிச்சோன்னா நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஐ அம் ஆன் தி வே சார். ஓகே சார், நன்றிங்க. அண்ணே, ரொம்ப நேரம் அந்த வண்டியில சத்தம் கேட்டே இருக்குண்ணே. அந்த வண்டியில சத்தம் கேட்கலடா, உன் வயிற்றுல கேக்குதுடா. பசி. ஆமாண்ணே, பொராட்டாவும் ஆப்பாயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஒழுங்கா வேலை செய்ய வாங்கி தரேன். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யுங்கடா, பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே, வண்டியோட மூளை தானே செக் பண்ணிட்டு இருக்கோம். அதானே, உங்களுக்கு மூளை இருந்தாதான் இந்நேரம் வண்டியை வேலை பார்த்துருப்பீங்களாடா. ஏய் கதிரு அண்ணே, வண்டியை பாரு. இதான் பாக்குறேண்ணே. அதுண்ணே, சீக்கிரம் வானே, ஆனா போலாம். அவர் வந்து பார்த்துட்டு மொத்தம் குடிக்காம நான் இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாம். பெத்த தாயை தெருவில் விட்டுட்டான், கட்டின பொண்டாட்டி பைத்தியமாக்கி உட்கார வச்சுட்டான், பெத்த பிள்ளைங்கள ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். நீ விடு பாட்டி, எப்போ பார்த்தாலும் எதான் பேசிக்கிட்டே இருக்கு. உங்க அப்பனை சொன்னே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? அவ சொல்றது கரெக்ட் தானே பாட்டி, நீ சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க. ஹாய் சார், வண்டி ரெடி ஆயிடுச்சுங்களா? வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க சார். அந்த இடம் ஒன்று வாங்கணும்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன சார் அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்குங்க சார், அதனால யோசிச்சுட்டு இருக்கேங்க. அப்படியா? விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்களா? நல்ல இடமா இருந்தால் வாங்கி போட்டுங்களேன். ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்து பேசிக்கலாம். என்ன வருதுங்கிறத பார்த்து கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம். என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே, சரி ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க. ஓகே சரி, வண்டி. டேய் கதிரு அண்ணே, சாவி எடுத்து கொடுத்துரு. இதோ எடுத்தாரண்ணே. ஓகே சார், நான் கிளம்பிட்டுக்கலாம். சார் கார் பக்காவா ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ரெடி பண்ணா கரெக்டா தானே இருக்குங்க கதிரு? ஓகே கதிரு, பார்க்கலாம். அண்ணே, பசிக்குதுண்ணே. சார் சார் கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார். அப்படியா? பாப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஏய் கதிரு, அண்ணே வண்டியை பாரு. இதான் வந்துட்டேண்ணே. சார் சரி ரைட். இந்த கதிரை நம்பி காசு தரலாமா வேண்டாமா? தம்பி, இந்த கதிர் எப்படி நல்ல வேணா, அவனை நம்பி காசு தரலாமா? அவன் சரியான குடியார பையனா, நீங்க காசு கொடுத்தீங்கன்னா பார்லயே போய் எல்லா காசையும் அழிச்சிருவான். அப்படியா? சரி, நான் என்னன்னு பாத்துக்கிறேன், நீ பாருங்க.
என்னாச்சு, ஏன் அழுகுற? இல்லடி, காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்ன பண்ண போறேனே தெரியல. நான் அப்பாட்ட சொல்லி வேணாம், நீ எதுவும் சொல்லாத. அப்பாவா கட்டினா கட்டட்டும். இல்ல வேண்டாம். என்ன இப்போ அவன் குடிக்கிறதே இல்லை, திரும்பி நல்லா தானே இருக்கா? நீங்கள் அவனை போய் குடிக்காரன்னு சொல்கிறீங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான். டேய், அவனை பற்றி சொல்லி நம்மளுக்கு என்னடா பிரயோஜனம்? பேசாமறா. ஏன்டா போய் சொல்கிற? பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. பயமா இருக்கு, அடிக்காதீங்க. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. என்னமாச்சு? நான் தான் பெரிய பொண்ணு திவ்யா. ஒண்ணும் இல்லம்மா. பயமா இருக்குமா? காவியா இல்ல. பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்னாச்சு? ஏய், என்னமாச்சு? ஐயோ, பயமா இருக்கு, வசந்தா? பயமா இருக்கு. ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா. என்ன எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து என்ன எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கீங்க. சொல்லாதம்மா, என்னை அடிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அடிக்காதீங்க, பயமா இருக்கு. அடிக்குமா? ஆமாம்மா, இப்ப அப்பா குடிக்கிறது இல்லம்மா. பயமா இருக்கு. அம்மா சொல்லுமா, நாளைக்குலாம் குடிக்கிறது இல்லம்மா. குடிக்கிறது இல்லம்மா. நான் திருந்திட்டேன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயோ, பயமா இருக்கு. நல்லா இருப்பீங்க. அடிக்காதீங்க, நான் அடிக்க மாட்டேம்மா. அவனையும் அடிக்கவே மாட்டேன். பாத்துக்கிறோம் அவ்வளோ. பாப்பா, அம்மா டேப்லெட் கொடுத்தீங்களா? ஏன் இப்படி பண்றா? சரி, சரியாயிரு. தூங்க. அப்புறம் செல்லக்குட்டி, நீ ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்கப்பா. அப்புறம் டிராயிங்லாம் பண்ணோம். என் ஃப்ரெண்டு என் பென்சில் வேற எடுத்துட்டா. என்ன பிரச்சனை இல்லடா தங்கம், நாளைக்கு அப்பா ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன். திவ்யா குட்டி, தண்ணி ஒரு டம்ளர் கொண்டு வாம்மா. அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாலோ? இல்லப்பா. சரிடா, பொறுப்பா இருக்கடா. அப்பா, அக்கா நீ சொல்றா தங்கம், என்ன? அக்கா காலேஜ் ஃபீஸ் ஒன்றும் கட்டணும்ப்பா. 2 நாள் தான் இருக்கு. ஆமா இல்லை அப்பா, நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பா கண்டிப்பாக கட்டிடுவேன்டா, சரியா? இப்போ ஒரு காலத்தில் நான் குடிச்சு அம்மாவை இப்படி பைத்தியமாகவே ஆக்கிட்டேன். அந்த விமர்சனத்துக்கு உங்களை கண்டிப்பாக நான் படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன், சரியா? கண்டிப்பாக கவலைப்படாத திவ்யா, சரியாம்மா? இந்தாடம்மா, காருக்காரனை கண்டிப்பாக தருவார்னு நினைக்கிறேன். எப்படியாவது வாங்கி பிள்ளைக்கு காலேஜுக்கு பணம் கட்டிடணும். நீ ஏதாவது படிக்கிறது அந்த படிடா. அப்பா, என்ன இப்படி சுடுது? நீ இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. வேண்டாம்ப்பா. பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் பிரச்சனைடா. அக்கா எங்க? அக்கா வெளியில இருக்கா. அம்மாடி, அப்பா போகாதீங்கப்பா.
அங்க ஓனர் வேற ஊர்ல இல்லடா, அங்க போனாதான் கடையில வேலையே நடக்கும். பரவாயில்லப்பா. இங்க பாரு, கடையில குமாரன் இருக்காரு, சொன்னா மாத்திரை வாங்கி கொடுப்பாரு. சரியா? போட்டுக்க. சரியா? வேண்டாம்ப்பா, போகாதீங்கப்பா. ஏன் அழுகுற? அழுகாத. அடிச்சாங்களா? என்னையுமே வீட்டுக்காரர் டெய்லி அடிக்கிறாரு. நான் அழுகிறேன்னா அழுகாத, சரியாயிரும். ஹலோ ரம்யா, எங்கடி இருக்க? சொல்லுடி, வந்துட்டே இருக்கேன். எப்பதாண்டி வருவ? வந்துட்டே இருக்கேன், வெயிட் பண்ணு. சரி, என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வா. தங்கம், ஏன் அழுதுட்டே வர? ஒன்றும் இல்லைக்கா. சொல்லு, என்னடாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைக்கா. அதுக்கு யாராச்சும் அழுவாங்களா? ஆனால் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. இப்படி பார்த்துக்கலாம், அதுக்கு ஏன் அழுகிற? அக்காவுக்கு ஒன்றும் ஃபீஸ் கட்டலக்கா காலேஜில். ஷோ, சரி விடு, பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணா இருக்கான், அவன்கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பான். ஓகேவா? கண்டிப்பாக நீ இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? நீ ஃபீல் பண்ணாத. ஏய் தங்கம், அங்க பேர் எங்க அண்ணனே வந்துட்டான். என்னடா இந்த பக்கம்? அண்ணன், உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஷயமா? இந்த பாப்பா நம்ம பக்கத்து வீடு தான், உனக்கு தெரியும்ல? காவியா தெரியுமே. இந்த பாப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளமா. என்ன ப்ராப்ளம்? மாமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மாமா. ஆனாலும் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. அக்காவுக்கு ஒன்றும் காலேஜ் ஃபீஸ் கட்டவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. ஏதாவது உதவி பண்ணுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா? பாத்துக்கோ. மேகம் வந்து போகும் போக்கு தூரல் கொஞ்சம் தூரமே. ஹலோ உமதி, தம்பி நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க கார்த்தினா. நம்ம ஏரியால கதிர் இருக்கிறார்ல? ஆமாங்கண்ணா. ஒரு பொண்ணு ரொம்ப நாளா காலேஜ் போறது இல்லையாமா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டாதனால ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிப்பா. நம்ம களமர கடையில் சதீஷா இருக்கிறார்ல, அவர்கிட்ட ஏதாவது பேசி நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணலாம்ப்பா. அண்ணங்கிட்ட நான் கேட்டுட்டு சொல்றேங்க. பேசிட்டு சொல்லு. ஓகே ஓகே. ஹலோ சதீஷண்ணா. சொல்லுங்க பூபதி. அன்னைக்கு மரமெல்லாம் நட்டு வச்சிருந்தோம்லண்ணா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்குண்ணா. ரொம்ப அற்புதமா இருக்கு, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா தம்பி? நல்ல தம்பி. அந்த போன வாரம் நம்ம ஒரு 12 மரம் வச்சோம்லங்க? ஆமாங்கண்ணா. அதுக்கு தண்ணி ஊற்றிட்டாங்களான்னு ஒரு பார்வை பார்த்துருங்க. அதே போல் அந்த நெடுஞ்சாலையிலலாம் மரம் வச்சோம், அதில் ஒரு 3 மரத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து ஊற்றிடுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் நம்ம அடுத்த ரத்த தான முகாமுக்கு ஃப்ளக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 15வது ரத்த தான முகாம். இதில் வந்து உங்கள் நண்பர்கள், குழந்தைகளை குடும்பத்தோடு கூப்பிட்டு வர சொல்லுங்க. இடம் வந்து நமக்கு உங்கள் கல்யாணத்தில் தான் நடக்க இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாரும் குடும்பத்தோடு கலந்துக்க சொல்லுங்க. ஆமாங்கண்ணா, சிறப்பாக பண்ணிக்கலாம். நல்லது. கால் பண்ணுங்க. அப்படியா? ஏழை குடும்பம்னு சொன்னாங்க, அதுதான் பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம களமரக்கட்டளையில் பெரிய பெரிய நல்ல மனிதர்களால தான் நம்ம இந்த விஷயத்தை கொண்டுட்டு போக முடியுது. இன்னும் நமக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா இன்னும் நல்ல முறையாக இன்னும் நல்ல குழந்தைகளுக்கான சப்போர்ட் நம்ம பண்ண முடியும். நான் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நான் பண்ணுறேன் தம்பி. ஓகேங்கண்ணா. தம்பி, நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன். ஓகேங்கண்ணா. யாரை கூப்பிடலாம்?
சிவாய நமக சிவாய. ராஜ், அண்ணா சர்வீஸ்ண்ணா வணக்கண்ணா. உங்களுக்கு எஸ்வி மோட்டார்ஸ் தெரியுமா? அண்ணா அது தெரியுங்கண்ணா, நம்ம கார் அங்கே தானே சர்வீஸ் கொடுத்துருக்குது. அங்கே கதிர் தெரியுமா? ஆமாண்ணா தெரியுங்க, அங்கே தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ உதவி தேவைப்படுதாமா? அப்படிங்களா அண்ணா? அவர் ஒரு குடியாருன்னு சொல்லி சொன்னாங்கண்ணா. அப்படியா? ஆமாங்கண்ணா. நீங்கள் வீட்டில் போய் விசாரிச்சிங்களா? அண்ணா அங்கே ஒர்க் பண்ணுற பசங்க தானே சொன்னாங்க. சரி, நான் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகேங்கண்ணா, ஓகே நன்றி. ஹே, யாரோ வந்திருக்காங்க பாரு. யார் இவரு? நம்ம பார்த்ததே இல்லையே. அப்பா, அப்பா இங்க. அப்பா வெளியில போயிருக்காங்க. நீங்க? நான் அவரோட ஃப்ரெண்டு தான், அதான் பார்க்கலான்னு வந்தேங்க. என்ன எங்கே போயிருக்காரு? மெக்கானிக் ஷாப். அப்படியா? நீ என்ன தங்க படிக்கிற? போனா 8வது. அப்படியா? அக்கா? அக்கா போனா காலேஜ் போறாங்க. அப்பா மறுபடியும் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டு இருக்காரா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லையா? சரி சரி சரி, நான் அப்பாவை போய் நான் கடையில் பார்த்துக்கிறேன். பை. ஹே, யாருன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற. அவர் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாரு. திவ்யா, என்னாச்சு? ஏன் அழுகுற? இல்லடி, காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒண்ணும் இல்லம்மா. என்னமாச்சு? நான் தான் பெரிய பொண்ணு திவ்யா. ஒண்ணும் இல்லம்மா. அடிக்க மாட்டேமா, அவனை அடிக்கவே மாட்டேன். ஏன் திவ்யா, நம்ம எங்கடி இருக்கோம்? ஏன் நம்ம வீடெல்லாம் இப்படி கிடக்கு? ஏ காவியா, இங்க பாருடி, அம்மா நல்லா பேசுது. அம்மா. காவியா, அம்மா. ஏண்டி, எனக்கு என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, உடம்பு சரியாம இருந்துச்சு. நீ சரியாயிட்ட இப்போ. நல்லாயிட்டேனா? உடம்பு முடியாம இருந்த நல்லா ஆயிடுச்சுமா. அப்பா எங்கடி? அம்மா, அப்பா உடம்பு முடியலம்மா, 4 நாள் வேலைக்கு போயிட்டாரு. அப்படியா? போன் போடு, அவர்கிட்ட நான் பேசுறேன். இந்தாமா. ஏங்க, ஹலோ, கதிர் அண்ணன் இல்லைங்க, நான் குமார் பேசுறேன். கதிர் அண்ணனுக்கு அடிபட்டிருக்குங்க. யாரா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க, சரிங்களா? ஐயோ, அப்பாவுக்கு அடிபட்டுருச்சாண்டி. என்னடி சொல்ற? அடிபட்டுருச்சாங்க. என்ன கதிரவன், ஏன் என்னாச்சு? தலையை கட்டு போட்டுருக்கீங்க? வண்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். டக்குன்னு இந்த ஒரே அடி. சரி சரி சரி. தம்பி குமார் போட்டு போய் கட்டி போட்டு விட்டாரு. அப்படியா? சரி சரி சரி, அண்ணன் வந்திருந்தாரு. சரி, அதான் சரி உங்களை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். கதிரவன் சார், உங்கள் பொண்ணு படிப்பு செலவுக்காக எங்கள் அறக்கட்டளையிலேருந்து உங்களுக்கு செக் ஒன்று கொடுத்துருக்கோம். நல்லா படிக்க வச்சு நல்ல விஷயம் பண்ணுங்க. அதை பிடிங்க, அதோட செக் இது. இதை பத்திரம் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். எதுவும் நினைக்க வேண்டாம். அது போதில்லை, ஒரு செலவுக்காக நான் இருக்கட்டும். 2 ரூபா என்னோட சார்பில் நீங்கள் செலவுக்கு வச்சுங்க. இப்போ இதை மருத்துவ செலவு பாருங்க, சரியா? ரொம்ப நன்றி சார். எதுவும் நினைக்க வேண்டாம். பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட அன்புக்காக கொடுத்துருக்கேன். நல்லா படிக்க வச்சு நல்ல முறையாக குடும்பத்தை நல்லா கொண்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். சரி, அதுக்கவே மாட்டேன் சார். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிரு, மன்னிச்சது சார். இல்லைப்பா, மற்றவங்க பேச்சை கேட்டு நான் வந்து உனக்கு தப்பாக நினச்சிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன். உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். நம்மளே நல்லா படிக்க வச்சிருக்கேன். நல்லா படிக்க வச்சு நீங்க கடமைங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார். எதுவும் நினைக்காது, எதுவும் நினைக்காது. டேய், பாத்தியா, கதிர் அண்ணனுக்கு கெடுக்கணும் நினச்சி இல்லை பாரு, நல்லதுதான் நடக்குது.
கதிர நான் நல்லவர்றா, நல்ல மனுஷங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இனிமேலா யார் குணத்தையும் கெடுக்காத. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். படிக்க வச்சுருவேன் சார். மேற்படிக்கலாம் படிச்சு உங்க பிள்ளையால இன்னொரு பிள்ளைக்கு கல்வி கிடைக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. உண்மையாலுமே நான் கிளம்புற கட்டளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். நானும் உங்க இதுல சேர்ந்துக்கிறேன் சார். என்னால ஆன உதவியை நானும் நிறைய விதத்துக்கு செய்யணும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. முதல்ல பிள்ளைகளோட படிப்பை பாருங்க. அண்ணே, உங்க பாப்பா வராங்கண்ணே. நீங்க ஃபேமிலி பாருங்க, நாங்க அங்க நிக்கிறோம். பாப்பா, என்ன அம்மாவை கூப்பிட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க? அப்பா, அம்மாக்கு எல்லாமே குணமாயிருச்சுப்பா. என்ன பாப்பா சொல்ற? அம்மா? ஆமாடா தம்பி, உண்மையாலுமே அவன் குணமாயிட்டாடா. ஆமாப்பா, அம்மாக்கு எல்லாமே சரியாயிருச்சு. வசந்தா? எனக்கும் குணமாயிருச்சு, நானும் நல்லா ஆயிட்டேன். நம்ம நல்லா இருக்கலாம். நானும் வேலைக்கு போறேன், நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்கலாம். நீங்க தைரியமா இருங்க. நல்லா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நல்லா இருந்தது, சந்தோஷம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்ம வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே நல்லதாம நடக்கும், கவலைப்படாதப்பா. ரொம்ப திட்டிட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருடா. அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ நல்லதுதாம்மா செஞ்சிருப்பதா இருந்தாலும். இத்தனை நாள பிள்ளைகளையும் என் பொண்டாட்டி நீதாம்மா பாத்துக்கிட்ட. அப்படிலாம் சொல்லாதப்பா. எல்லாமே நல்லதா நடக்குது. இன்னைக்கு நான் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன். வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன் பாப்பா. தங்கம் ஜெயிச்சுட்டேன். நம்ம ஜெயிச்சுட்டோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருக்காங்க. பாப்பா படிச்ச அளவுக்கு நல்லா இருப்படா. நம்ம வாழ்க்கை நீ சிறப்பா இருக்கட்டா. பாத்துக்கலாம். குடியை கெடுக்கும் என்பது சரியானதுதான். எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் போதைக்கு மட்டும் அடிமையாகக்கூடாது. இந்த கதிர் திருந்தி வாழ்ந்தாலும் கஷ்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்தவங்க உதவி இல்லாம இவனால ஒன்றும் பண்ண முடியல. காரணம் முன்னாடி இருந்த போதை தான். அது தவறான பாதை. அதனால இந்த கதிர் வாழ்க்கை மாதிரி உங்க வாழ்க்கையும் மாறி சிறக்கட்டும். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரை வெளியிலிருந்து பார்த்து தவறா எடை போடாதீங்க. ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யலினாலும் அவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யாம இருந்தாலே நல்லது. அதே போல ஒரு குடும்பத்துக்கு நம்ம கல்வி கொடுத்தோன்னு வைங்க, அந்த கல்வியும் வாழும், மனிதம் வெல்லும். நன்றி, வணக்கம்.